முதல்ல வந்து நாட்னா அது பத்தி சிறு அறிமுகம். இது வந்து வட அமெரிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லைங்களா? இது வந்து வட அமெரிக்காங்கிறது நிலக்குறியீடு, நம்ம வாழுற பகுதி. அப்ப தமிழ் தேசியம்ங்கிறது இதனுடைய சித்தாந்த மையப்புள்ளி. அது அதிலே பேர்லயே வந்துருச்சு. கூட்டமைப்புங்கிறது இது எல்லாரும் நம்ம சேர்ந்து ஒரு ஃபெடரேஷன் மாதிரி தான் இதை வந்து கொண்டு போறோம். இது வந்து தேவை. இப்ப நம்ம ஏன் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நீங்களே சொன்னீங்க. பல அரசியல் நிகழ்வுகள் தற்கால கலந்த காலத்துல தமிழர்கள் சந்திச்ச பல விஷயங்களின் அனுபவத்திலிருந்து தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இப்ப அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நீங்க போய் பாத்தீங்கன்னா எப்படி இங்க வந்து தமிழர்கள் ஒருங்கிணைக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அடிப்படையில ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தமிழ் சங்கம், ஏதோ ஒரு தமிழுக்கான ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க இணையறாங்க. பொங்கல், தீபாவளி, சித்திரை திருநாள் இப்படின்னு பல இடங்கள்ல வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவைகள் எல்லாமே நீங்க போய் பாத்தீங்கன்னா, இவை வந்து ஒரு கலை கலாச்சார அமைப்பு. நீங்களே ஒரு பதிவு அந்த குரூப்ல போட்டீங்கன்னா கூட, வேணா சங்கர் இது அரசியல் சம்பந்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை சொல்லிடுவாங்க இல்லைங்களா? இது வந்து அவங்க அரசியலை தவிர்க்கிறாங்க. சரி. அப்புறம் உலக தமிழ் அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு. நான் அதுக்கு தலைவராகவும் இப்ப இந்த பீரியட்ல இருக்கேன். இப்ப அதுவும் அரசியல் பேசுதானே பேசுது. கடந்த காலங்கள்ல வந்து உலக தமிழ் அமைப்பு வந்து நீட் போன்ற தேர்வுகளுக்கு எதிரான ஒரு கருத்தாக்கத்தை வந்து தமிழ்நாட்டிலே எல்லா கட்சிகளையும், சில கட்சிகள் பாஜக, அதிமுகவை தவிர்த்துட்டு அவங்க வரல. நம்ம எல்லாருக்கும் அழைப்பு விடுத்தோம். பெரிய அளவுல அந்த மாநாட்டை நடத்தணும். இப்ப உலக தமிழ் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க போய் பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு திராவிடம், தமிழ் தேசியம், தேசிய அரசியல்னு எதையும் சாராம தமிழர் நலம் அப்படிங்கிற ஒரு மையப்புள்ளியில மட்டும் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. இப்ப காலத்தின் தேவை என்ன உணர்த்துது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஒரு அடிப்படையில நேரடியா நாம் தமிழர்களுக்கான ஒரு அரசியலை தமிழ் தேசியம்ங்கிற ஒரு மையக்கருவோட ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டுவோம் அப்படிங்கிற ஒரு காலத்தின் தேவை. ஏன்னா நம்ம என் பசியை நான் தான் சொல்லணும், என் உணவை நான் தான் எடுத்து சாப்பிடணும். எனக்காக நடக்கும்னு நம்ம எதிர்பார்த்த பல இடங்கள் வந்து கை விரிச்சிட்டாங்க. அதன் ஒரு விளைவு தான் 2009 இனப்படுகொலையும். அப்போ இந்த தேவையை உணர்ந்து நம்ம வந்து நேட்னாங்கிற இந்த கூட்டமைப்பை எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைச்சு அமெரிக்காவில் வந்து பதிவு பண்ணி, அமெரிக்கா அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு பதிவு பண்ணி, அது என்னென்ன சட்டத்திட்டங்கள் சொல்லுதோ, ஜனநாயக நெறிமுறைகளை காட்டுதோ, அதற்கு உட்பட்டு நம்ம இதுல வந்து பதிவுக்கு கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? இதுதான் நேட்னாவுடைய அமைப்பு. இதனுடைய குறிக்கோள் என்ன? என்ன அடிப்படை குறிக்கோள்னு நீங்க போய் பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து இது வந்து ஒரு தியரிட்டிக்கலா தான் இருந்துகிட்டு இருந்தது. இது அதாவது தமிழர் ஒற்றுமை இதெல்லாம் வந்து தியரிட்டிக்கலா இருந்தது. அந்த 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 தியரிட்டிக்கலை வந்து பிராக்டிக்கலா மாத்தணும் இல்லைங்களா? அதற்கான ஒரு களம் தான் நாட்னா. நீங்க வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கலாம், நீங்க பேசலாம், போலாம், வரலாம். ஆனா அதை எப்ப தமிழன்னு ஒன்று கூடுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்க கூடுவோம்? என்டர்டைன்மெண்டா கூடுவோமா? கூடுவோம். அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா இந்த தமிழர்கள் கோரிக்கைக்குன்னு நம்ம ஒரு 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 அந்த கருத்தின் அடிப்படையில உடன்பட்டு இத்தனை பேர் வந்து அரசியல் விழிப்புணர்வு உள்ளவங்க வராங்க. அது 10 பேரா இருக்கட்டும், 100 பேரா இருக்கட்டும், 500 பேரா இருக்கட்டும். அவங்க வராங்கங்கிறதுக்கான ஒரு பரிசோதனை களம் தான் முதல் மாநாடு. ஏன் இதை வந்து நம்ம கூட்டுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறோம். என்னன்னா, இது வந்து எதுக்கும் போட்டி போட்டுக்கிட்டு நீங்க ஒரு மாநாடு கூட்டினீங்கன்னா அப்படி இது வந்து எதுவுமே கிடையாது. இந்த மாநாடு வந்து என்னன்னா, ஒத்த கருத்துடையவர்கள், ஒத்த சிந்தனையாளர்கள், தமிழர்கள் உலகத்துல சிறந்து வாழணும், வளரணும் அப்படிங்கிற அந்த ஆக்க சிந்தனை உள்ளவர்கள், அவங்க எல்லாரும் வந்து எல்லாருக்குமே ஒரு ஆதங்கம் இருக்கு. நம்ம வந்து பல்வேறு வடிவங்கள்ல நம்மளுடைய உரிமைகளை இழக்கிறோம், வேலை வாய்ப்புகளை இழக்கிறோம், பொருளாதாரத்தை இழக்கிறோம். தமிழர்கள் வலிமைக்கு ஏற்ற அரசியல் உரிமை பெறவில்லை, பலவற்றை இழந்துகிட்டே தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அது நம்ம ரொம்ப டீப்பாவும் பேசலாம். அது பல களங்கள்லயும் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறது தான். அப்ப இத நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா வெறும் பேச்சாவும், வெறும் ஒரு 2 நண்பர்களுக்குள்ள ஒரு உரையாடலாவும் நிகழ்த்திக்கிட்டே இருந்தா எப்படி? இது அம்பலத்துக்கு வரணும் இல்லைங்களா? வெளியில வரணும் இல்லையா? அப்ப தமிழர்களா அமெரிக்காவுல ஒன்று கூடுங்கள் அப்படின்னு நம்ம ஒரு அழைப்பு விடுக்கிறோம். அரசியல் ரீதியான இப்ப அரசியல் ரீதியான இப்ப இந்த ஊர்ல இப்ப நம்ம ஊர் அரசியல்ல இந்த டைனமிக்ஸ் சேஞ்ச் இருக்கு.
நம்ம ஊர்ல அரசியல்ல வந்து நம்ம மாநாடு இப்ப திருச்சியில மாநாடு கூட்டுறாங்க, மதுரையில மாநாடு கூட்டுறாங்கன்னா அதுக்கான டைனமிக்ஸ் உங்களுக்கு தெரியும். இங்க ஆமா. இங்க வந்து நம்ம வந்து இத வந்து ஒரு குடும்ப விழாவா எல்லாரும் வந்து தமிழ் தேசியர்களுடைய குடும்ப ஒருங்கிணைப்பு விழாவா நம்ம அந்த இடத்துல பண்றோம். அந்த ஒருங்கிணைச்ச பிறகு நம்ம வந்து இதுல மையக்கருவா வந்து சில கலை நிகழ்ச்சிகள் இருக்கும். இப்போ ம அம் அ அதாவது ஆக்கப்பூர்வமான சில விஷயங்கள் இருக்கும். ஆனா குறிப்பா வந்து நம்ம கருத்தரங்கங்கள் முக்கியமானது. இந்த மாநாட்டுல நம்ம நிறைவேற்ற தீர்மானங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. அது வந்து ஒரு விழிப்புணர்வு. அப்ப வர்றவங்களுக்கு வந்து என்னன்னா, இது உலகத்துக்கு நம்ம என்ன பிரகடனம் பண்றோம்னா, அ தமிழ் பற்றி தமிழர்கள் பற்றி தமிழர்கள் கவலைப்படுகிறார்கள். நம்ம இப்ப இந்த ஒருங்கிணைக்கு கூட்டுறதுங்கிறது வந்து உண்மைய சொல்ல போனோம்னா, யாரும் இங்க வந்து என்ன ஒரு ஒரு மதம் சார்ந்தோ, சாதி சார்ந்தோ அப்படிதான் எல்லாம் கூடுறதா கிடுறதா எல்லாம் நம்ம அந்த புரபகண்டா பண்ணுவாங்க. ஆனா இப்ப நீங்க அதுக்கான வாய்ப்பே இங்க கிடையாது. இல்லீங்களா? இப்ப தமிழர்ன்ற ஒரு இதுல இணைய போறோம் அவ்வளவுதான். அவ்வளவுதான். அந்த அந்த அதுவே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு ஒரு கூறு இல்லீங்களா அதுக்கு? ஆமா. உண்மைதான். இப்ப உண்மைதான். நம்மள பார்த்து ஒருத்தவங்க கல்லால் அடிக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது, நம்ம அதுக்கான ஒரு எதிர்வினையில ஆக்கப்பூர்வமா நான் அப்படி இல்லன்னு அது உண்மையிலேயே வெட்கப்பட வேண்டியது. நான் அப்படி இல்லன்னு நான் நான் ஜாதியவாதி இல்ல, ஜாதியவாதி இல்லன்னு தமிழர்கள வந்து அந்த நிலைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அம் அப்ப நம்ம ஒருங்கிணைப்பு ஒரு இடத்துல கூடுறோம். அந்த ஒரு 10 பேர் வந்தாலும் சரி, 100 பேர் வந்தாலும் சரி, 500 மிகப்பெரிய வெற்றி அது. அ அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டீங்க. இந்த நேரத்துல அது வந்து ஏன் வந்து ரொம்ப முக்கியமானது இருக்கு அப்டின்னா, 2 விஷயங்கள் வந்து இது வந்து ஒண்ணு வந்து நாம வந்து வி ஆர் அட் த கிராஸ் ரோட்ஸ் ஆஃப் அவர் சர்வைவல். இது வந்து தமிழர்கள் வந்து உணர்ந்தாங்களா, உணரலையான்னு தெரியல. ஏன்னா நம்மளுடைய நம்மளுடைய தலைமுறை வந்து தெற்க போறதா, வடக்க போறதா, கிழக்க போறதா, மேற்க போறதான்னு தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்கு. பெரும் குழப்பத்துல இருக்கு இல்லையா? பெரும் குழப்பத்துல இருக்கு. அப்ப இந்த நேரத்துல வந்து ஒரு தேர்தல் நடக்குது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். இது ஒரு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். இப்ப இத வந்து கொஞ்சம் நம்ம வந்து வேற கண்ணோட்டத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்தல் வந்து ஒரு 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 பள்ளி நடக்குதுன்னா, அந்த பள்ளி கல்வித்துறையினுடைய நோக்கம் வந்து ஆசிரியர்கள தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. சிறந்த ஆசிரியர்களுக்கு விருது குடுக்குறதெல்லாம், அதெல்லாம் வந்து புறக்காரணிகள். அகக்காரணி என்னன்னா, அதாவது வ கொ அதாவது அதாவது ஒரு ஒரு புதிய கருத்தை ஒரு ரொம்ப இந்த வீக் ஸ்டூடண்ட் சொன்னா அதுல நான் ஏற்புடையது கிடையாது அது. ரொம்ப அண்டர் பிரிவிலேஜ்டு அந்த மாரி ரொம்ப குறைந்த இது உள்ளவங்க ஒரு 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 விஷயத்த புரிஞ்சு கற்று மேல வந்து வர்றதுக்கு அதுக்கான மற்றவங்களுடைய பங்களிப்பு தான் கல்வித்துறை. அப்ப அதனுடைய மையமா வளர்ச்சி பெற வேண்டிய மாணவன் இருக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மருத்துவத்துறைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நோயோட வர்ற ஒரு நோயாளியை குணப்படுத்தி வீட்டுக்கு பத்திரமா திருப்பி அனுப்புறது தான் எல்லா மருத்துவ அதுல சிறந்த மருத்துவர்களுக்கு விருது குடுத்து பலன் கிடையாது. இது பேஷண்ட் ஆப்பரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட்ங்கிற மாரி ஆயிடும் அது. ஆமா. அப்ப கல்வித்துறைக்கான மையம் அந்த மாணவன், மருத்துவத்துறைக்கான மையம், காவல்துறைக்கான மையம் வந்து நம்ம சிங்கம் சூர்யா மாரி போய் இது போய் நின்னுட்டு பெட்ச உடைக்கிறது கிடையாது. ஒரு குடியானவனுடைய சொத்து இத பாதுகாக்கிறது, பெண்களை அவங்களுக்கு பாதுகாப்பு, தவறு செய்பவர்களுக்கு இத வந்து இது பண்றது, நல்லவர்களை சுதந்திரமாக வாழ விடுவது. இந்த கோணம் தான் இப்படி இந்த மாரி ஒவ்வொரு துறையும் உருவாக்கப்பட்டது. அதுதான் மக்களாட்சியில அதுக்கான செலவுகள் வரி வசூலிச்சு அது நடக்கிறதும் அப்படிதான் வருது. அதே போன்று தேர்தலும். இந்த தேர்தல் வந்து ஆமா. இந்த தேர்தல் வந்து எந்த கட்சியின் தன்னுடைய பலத்தை காட்டுவதற்கோ, அந்த கட்சி எதிராம வந்துராம இல்ல. இந்த தேர்தல் அந்த மக்கள் பிரதிநிதிகளை சட்டமன்றத்திற்கு அனுப்பி, தங்கள் வாழும் இடத்துல அவர்களை நம்ம வந்து வாழ வைப்பதற்கான இதுதான் வந்து மக்களாட்சியின் முறை. ஆனா, அப்படியா நடக்குது? இன்னைக்கு வேற சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டோம் இல்லைங்களா? இப்ப குடும்பத்துல பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது கூட, எங்கேயாவது அந்த அந்த யாரு திருமணம் செஞ்சுக்கிறாங்களோ நான் சொல்றது ஒரு காலகட்டத்துல. நம்ம காலகட்டத்திலே அப்படிதான் இருந்தது. இப்ப ஜென்சி கிட்ஸ் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. அவங்களுடைய திருமண ஏற்பாடெல்லாம். ஆனா அப்ப வந்து என்னன்னா, இவங்க அதாவது யாரு 2 பேருக்கு திருமணம் பண்ணிக்கிறாங்களோ, அவங்கள ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க.
ஆனா மத்தவங்க தான் இது பண்ணாங்க. ஆமா. கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்ப தேர்தல் நடக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். இதனுடைய கதாநாயகர்களும் மையப்புள்ளியும் தமிழர்கள். ஆமா. அவர்களுக்கு தேவை என்ன? யாராவது கேட்டாங்களா? ம்ஹ்ம். இல்ல. ரைட்டுங்களா? நம்ம அப்புறம் மற்ற வரவேண்டாத கட்சிகள தடுத்து நிறுத்துவோம். உலக அமைதிக்கு அதெல்லாம். ஆனா இந்த தேர்தல் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான கதாநாயகர்கள், மையப்புள்ளி தமிழர்கள். தமிழர்கள். நீங்களும் நானும் தமிழர்கள். நம்ம தேவை என்னங்கிறத எங்க போய் சொல்லுவோம்? இந்த நேட்னா மாநாட்டுல வந்து பேசுவோம்.